ஹாய்ப்பா. ஹாய் தங்கம். அப்புறம்ப்பா அண்ணன் டெல்லி போயிட்டு வந்துட்டாரா? டெல்லி போயிட்டு பயங்கரமா பேசிட்டு வந்திருக்காரு நிதி ஆயோக் கூட்டத்துல. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பா அப்படி? ஆமா, இன்னைக்கு ஏதோ கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. நிதி ஆயோக் கூட்டத்துல என்ன பேசினாரு தெரியுமா? ஆதாரம் இருக்கே இருக்கா? படி படி பயங்கரமா பேசியிருக்கிறாரு. இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக திகழும் தமிழ்நாடு தனது உறுதித்தன்மையும் தொடர் வளர்ச்சியும் வெளிப்படுத்தி வருகிறது. பெண்களின் கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தின் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுவானது சமூக வளர்ச்சி மற்றும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான வலிமையான கருவிகளாக திகழ்கிறது. இந்தியாவில் உள்ள தொழிற்சாலையில் பணி செய்யும் பெண்களில் 42% பெண்கள் தமிழ்நாட்டில் தான் உள்ளனர். நிதி பொறுப்புணர்வு, சமூக முன்னேற்றம் மற்றும் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்படும் மாநிலங்கள் எந்த வகையிலும் பாதிக்க கூடாது. தமிழ்நாடு சிறப்பா செயல்பட்டு சொல்லி உண்மையில சொல்லிக்கிறாரு. அதான் உண்மை. அதுவும் என்னன்னாங்கப்பா, கடந்த ஆட்சி எல்லாம் கிடையாது, அண்ணன் பொறுப்பேற்றத்துல இருந்து இந்த 20 நாளுக்குள்ள இத்தனை நடந்துருச்சு. பொதுவா சொல்றேன், நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும்பா. ஏன்னா பிரச்சாரத்துல எல்லாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு, திமுக ஒரு தீய சக்தின்னு பேசிட்டு, நாடு எப்படி நாசமா போயிருக்கு, சட்ட ஒழுங்கு இல்ல அப்படின்லாம் பேசிட்டு, இப்ப இவ்வளவு பெரிய நிதி ஆய்வு கூடத்துல இப்படி பேசியிருக்கிறாரு. அப்படியா? ஒரு மாசத்துல தூக்கி நிறுத்திட்டாரா? அதான் எனக்கு உண்மையா புரிய மாட்டேங்குது. ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா தான் இருக்குது. மேஜிக் எல்லாம் பண்ணுவார்ல, ஹீரோ இல்ல இவரு. நைட் அண்டர் கிரவுண்ட்ல மாறு வேஷம் போட்டு எங்கேயோ போய் எதாவது பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு பொண்ணு, ஐயோ அந்த ஒரு ஏதோ எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போச்சாமா, அங்க போய் அவங்களே பயப்படுறாங்க, இனி சிஎம் எப்ப மார்வேஸ்ல எங்களை பிடிப்பாங்களோன்னு பயப்படுறாங்க அந்த புள்ள. ஐயோப்பா, செமையா இருக்குது வீடியோ. இதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் போக அண்ணன் பேசுனத பார்த்துட்டு வருவோமா? பார்த்துட்டு வருவோம். திவாலாக போகுது, மணல் திவாலாக போகுது, கனிம வளம் திவாலாக போகுது. மொத்தத்துல உங்க ஆட்சியில தமிழ்நாடு திவாலாக போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்கிச்சு. எப்படி வீடியோ பாத்தியா? பாத்தங்கப்பா. எனக்கு பாரு, தமிழ்நாடே திவாலாயிரும் அப்படிங்கிறாரு. ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. திவாலாயிருச்சு அப்படின்ட்டு அங்க போய் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டேட் வந்திருக்கிறாரு. அணில்கள் தான் புழுகுதுங்கன்னு பார்த்தா அண்ணா அதை விட இருக்கிறாரு. அணில்கள் தொல்லையும் தாங்க முடியல வர வர. ஆமா, அவனுங்க எச்சா இப்போ இருக்க எச்சாதான் ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப இப்போ கதறுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறானுங்க. ரொம்ப கொடுமையா இருக்குது. எதா வேணாலும் பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் ஃபேக்ட் செக் பண்ணிட்டு உண்மையா பொய்யான்றதை பார்த்து பண்ணுங்க. அது போக இன்னைக்கு ஒரு கஷ்டமான நிலைமை என்னன்னா, இன்னைக்கு விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட வேண்டிய நாள் இன்னைக்கு ஜூன் 12. கடந்த 5 ஆண்டுகள்ல ஜூன் 12ஆம் தேதி நம்மளுக்கு எப்படியும் தண்ணி திறந்து விட்டுருவாங்க. டெல்டா விவசாயிகளுக்காக தண்ணி திறக்கப்படும். இன்னைக்கு அந்த தண்ணி திறக்கப்படலை. இனி எப்போ தண்ணி திறந்து இந்த விவசாயிகளை காப்பாற்றுவாங்கன்னு தெரியல. ஆட்சி நல்லா இருந்தால் பாராட்ட தான் போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி இதுங்களை சொல்லி காமிக்கவும் தேவை இருக்கு. பொய் நிறைய பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளிப்படை டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்னாரு. இது என்னடானா டிரான்ஸ்பரண்ட்ல ஒரு இடத்துலையும் கூட டிரான்ஸ்பரண்ட் இல்லையேன்ற மாதிரி இருக்குது. சரி, பாப்போங்கப்பா. பாப்போம். எதுக்கு எடுத்தாலும் 6 மாசம் டைம்ங்கறாங்க. பாப்போம். 6 மாசம் நம்மளும் இப்படியே புலம்பிட்டு இருப்போம். ஆனா 6 மாசத்துக்கு மேல இப்படியே போச்சுன்னா ஜிடிபியில இருந்து வளர்ச்சியில இருந்து எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடும். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க வளர்க்காட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் இதே ஸ்டாண்டர்ட்லனாச்சும் மெயின்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. சரிங்கப்பா. ஓகே.